ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து அடை தோசை ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். நைட்லேயே எடுத்துலாம் ரெடியாக வச்சுருந்தேன். காலைல போட்டு ஊற வச்சாச்சு. நான் வந்து பாசிப்பருப்பு போட மாட்டேன். பாசிப்பருப்பு போட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பச்சரிசியும் கொஞ்சம் இட்லி அரிசி போட்டாச்சு. வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. அதோட வெங்காயம் போட்டு சீரகம், பெருங்காயத்தூள் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஊற்றியாச்சு. முருங்கைக்கீரை கிடையாது, அதனால் இன்றைக்கி அரைக்கீரையை போட்டிருக்கேன். எந்த கீரைனாலும் நம்ம போட்டு அடை தோசை ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரிக்கு அரைக்கீரை போட்டு தோசை ஊற்றியாச்சு. முருங்கைக்காயை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா வாடாமல் இருக்கும். நம்ம கவரில் அப்படியே நீளமாக வைக்கிறனால அப்படியே வாடிரும், ஒரு மாதிரி ஆயிரும். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மதிய சாப்பாடு வந்து சாதம் வடிச்சிருக்கு. வடித்த சாதம் தான், நம்ம குக்கரில் வைக்கிறது கிடையாது. இப்போ கீரையும் கடைஞ்சி உருளைக்கிழங்கு பொரியல். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் சாப்பாடு இது. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.